வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு புது டாபிக் தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் ஒரு திரைப்படத்தை தோல்வியடைய செய்யுதா அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறையா திரைப்படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு எதிர்பார்த்த, நீ ஏன் அந்த படம் அப்படி இருக்குன்னு உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்காம தான் ஒரு படத்துக்கு போகணுமா, இல்லை அந்த எதிர்பார்த்து போய் அது இல்லைன்னா அந்த படம் தோற்றுருமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு தாட்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இன்னைக்கு அதை பற்றி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ முதல்ல ஒரு திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் விடுறப்ப அந்த படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போ நம்ம நெல்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும்? ஜெயிலர்னு பேர் வச்சிருக்காங்க, மேபி அவர் அதில் ஒரு ஜெயிலராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம நெல்சன் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பீஸ்ட் எடுத்திருக்காரு, அந்த பீஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு தான் போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டார்க் காமெடி படமாக இந்த ஜெயிலர் வருமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் கிரியேட் ஆகத்தான் செய்யும். அதை வந்துட்டு நம்மளால் தடுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் கனகராஜும் விஜயும் சேர்ந்து லியோன்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டாங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி விக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ விக்ரம் படத்தில் எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அடுத்த படம் வந்துட்டு எல்சியூ கூட சேருமா சேராதாங்கிற கேள்வி, இல்லை விக்ரம் படத்தில் வந்த மாதிரி அதே ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி ஆக்ஷன் படமாக லியோ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் கிரியேட் ஆக தான் செய்யும். அதை வந்துட்டு தடுக்கவே முடியாது யாராலையும். ஸோ எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. எதிர்பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. அது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய நேச்சுரலான விஷயம். அதுதான் இப்போ ஒரு படத்தில் வரக்கூடிய காமெடி சீனை நம்ம பார்க்குறோம், அந்த காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிரிக்கக்கூடாதுன்னு நாமளே நினச்சாலும் நம்மளை மீறி சிரிப்பு வரத்தான் செய்யும். அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலான காட்சி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம அழுதுறக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும் அதை மீறி நம்ம மனசை அதை பாதிச்சதுன்னா அழுக வரத்தான் செய்யும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நேச்சர். அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே. ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது, இல்லை லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுனாவே போதும், எண்ணங்கள் எங்கெங்கேயோ தான் போகும், எதிர்பார்ப்புகள் எகிறதான் செய்யும். எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றதுனால மட்டும் அதை நிற்க போறதில்ல. அப்படி சொல்றவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த படத்தில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ முதல் நாளில் லியோ வந்துட்டு 148 கோடி வசூலுங்கிறாங்க, இந்த கூலி திரைப்படம் வந்துட்டு 151 கோடி வசூலுங்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகுது. முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்கும், இது எல்சியூவில் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக வந்து நிற்கும், இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இது இருக்கும், நாம் எதிர்பார்த்ததெல்லாம் இதில் இருக்குங்கிற நம்பிக்கையில் அவன் வரான். அதனால தான் முதல் நாளே வந்துட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருது. ஸோ எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எவனும் படத்துக்கே போக மாட்டான். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக தான் வந்துட்டு இவ்வளோ பேர் கூட்டமாக முந்தி அடிச்சுட்டு வந்து இந்த படங்களெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம மெயின் டிபேட்டுக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்தின் மேலே நம்ம வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே இல்லை அப்படின்னா அந்த படம் தோற்று போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தோக்கும். அது எந்த சமயத்தில் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை தவறாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் தோற்று போகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கபாலி திரைப்படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படத்தினுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை தேடி போகிற ஒரு கேங்ஸ்டர் கணவன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கான்செப்ட்டு. ஆனால் இந்த படத்தை எப்படி நாம் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் படமாக இது இருக்க போகுது, ரத்தம்லாம் தெறிக்க போகுது, வேறு லெவலில் நம்ம தலைவர் வந்து ஃபைட்லாம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த குட் பேட் அக்லி அப்புறம் பில்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேங்ஸ்டர் படமாக கபாலி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறப்போ அப்படி அது இல்லை அப்படிங்கிறத உடனே வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இது ஒரு கேஷுவலான நார்மலான படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நாம் வந்துட்டு எதிர்பார்த்த விஷயம் இதில் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு இது ஒரு நல்ல படம், ஒரு ஆவரேஜான படமாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை ஓட வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம்னா புலி திரைப்படத்தை தான். அந்த படம் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி தான், குழந்தைகளை கவர்ற மாதிரி ஃபேண்டஸியான எலமெண்ட்ஸு, ஒரு கார்ட்டூன் பார்க்குற மூடில் தான் அந்த திரைப்படமே இருக்கும். ஸோ இது குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படம்னு சொல்லி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்கணும், அப்படி தான் மக்களும் அதை எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா காலத்து கதை, நம்ம தளபதி வந்துட்டு போர்லாம் பண்ணுவார் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுனால இது ஒரு கார்ட்டூன் படம்
படமாக வந்து நிற்கிறப்போ அதை சுத்தமாகவே யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை மூவி டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது என்ன ஜேர்னர், அது எப்படிப்பட்ட படத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான எதிர்பார்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ தான் அதே எதிர்பார்ப்போட மக்கள் தேட்டருக்குள்ளே வருவாங்க. அந்த படம் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுச்சு அப்படின்னா அதை கொண்டாடவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதை கரெக்டாக பண்ண டீம் எதுன்னா நம்ம குட் பேட் அக்லி டீமை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக மட்டுமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ப்ரொமோஷனே பண்ணாங்க. மக்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. உள்ளே போனால் 4 அஜித் பாட்டு போடுவாங்க, அஜித் வந்து சண்டை போடுவார், கதையெல்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இப்படி தான் எதிர்பார்த்து தான் வந்துட்டு இந்த படத்துக்கே நாமெல்லாம் போயிருப்போம். அதுதான் அங்கேயும் இருந்துச்சு. அதனால தான் அந்த படம் வந்துட்டு கொண்டாடப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து வேட்டையன் திரைப்படத்தையுமே சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ரஜினி படம் கிடையாது, எப்பவும் போல ஒரு ரஜினி படம் கிடையாது, இது ஒரு நார்மலான படம் தான் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணாங்க. அதே எதிர்பார்ப்போட தான் நாமளும் இந்த படத்துக்கு போயிருப்போம். ஒரு ஆவரேஜான படமாக இது வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதிர்பார்த்த விஷயங்கள் படத்தில் இல்லை அப்படின்னா ஒரு படம் தோற்றுமான்னு கேட்டிங்கன்னா அது எப்போ தோக்குன்னா தவறான வகையில் அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. கபாலி, புலி மாதிரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, சரியான முறையில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரியான அந்த படம் இல்லைன்னாலும் அந்த படம் தோற்று போகுதுன்னா அந்த படத்தில் கதை, ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர்ஸ் இதெல்லாம் தான் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ லியோ, ஜெயிலரு, இப்போ வந்த கூலி இதெல்லாமே மிக்சடு ரிவ்யூஸ் தான் வாங்கிச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படத்தில் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டர் டிசைனிங் இதுலையுமே கோட்டை விட்டுருந்தாங்க. அதனால தான் இந்த படங்களுக்கெல்லாம் மிக்சடு ரிவ்யூஸ் வந்துச்சு. இப்போ ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதையும் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு கதையும் போகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் வந்துச்சு. இதே லியோ திரைப்படத்தை எடுத்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துட்டு யாராலையுமே ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு கதை. அந்த கதையை அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வச்சதுனால தான் அந்த படம் மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கிச்சு. இப்போ கூலி திரைப்படத்தில் வந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ப்ராப்பரான ரைட்டிங் இல்லை. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன். செகண்ட் ஹாஃபில் கேரக்டர் மட்டும்தான் இருக்கே தவிர ஸ்டோரி இல்லை. அதுதான் வந்துட்டு கூலி படத்தினுடைய நிலைமை. இதனால தான் இந்த படங்களுக்கெல்லாம் மிக்சடு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கே தவிர நீ எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் என்னத்தங்க ப்ரோ எதிர்பார்த்துற போகிறோம். விக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் வந்துட்டு எல்சியூன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த எல்சியூக்குள்ளே இந்த கூலி வராது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. லோகேஷ் கனகராஜே வாயத்தோன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அதையும் எதிர்பார்க்க முடியாது. வேற என்னத்தை பெருசாக எதிர்பார்த்துற போகிறோம். ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட இருக்கும். 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு படத்தில் போட்டு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான கேரக்டர் டிசைனிங் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு போர் அடிக்காமல் கொண்டு போவார். புதுசாக நிறைய காட்சிகளை காட்டுவார். புதுசாக சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம தலைவரை வந்துட்டு ஸ்டைலாக காட்டுவார். இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பே. இதுக்கு மேலே வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துக்கு? ஸோ எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்றது இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ட்ரைலர்ல வந்துட்டு ஒரு சேரை காட்டுறாங்க. நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆக தாங்க செய்யும். அதை தடுக்கவே முடியாது. அந்த சேர் வந்துட்டு ஒரு வேளை டைம் டிராவல் சேராக இருக்குமோ, இல்லை அந்த சேர் வந்துட்டு மனிதர்களுக்கு உயிர் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகத்தான் செய்யும். ஆனால் இந்த படத்தில் போய் உட்கார்றப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வேற ஒரு விஷயத்தை தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருந்தாங்க. ஆனால் அதனால தான் இந்த படம் தோற்று போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இல்லை தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் கரெக்டாக அமையாததுனால தான் அந்த படம் தோற்று போகுதே தவிர அந்த சேர் டைம் டிராவல் சேர் இல்லை அப்படிங்கிறதுனாலலாம் அந்த படம் தோத்து போகல. ஸோ இதுக்கு மேலேயும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா ஒரு படத்துக்கு யாரும் போகவே மாட்டாங்க. எதிர்பார்ப்புகளை குறைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திரைப்படத்தை கொடுங்க. அப்படி கொடுத்தாவே அந்த படம் வந்துட்டு வேற லெவலில் ஹிட் ஆகும். அதை விட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க, எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் தேவை 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 மட்டும்தான். ஏன்னா ஒருத்தன் சம்பாதிச்ச காசுலேருந்து 200 ரூபாய் எடுத்து ஒரு திரைப்படத்துக்கு கொடுத்து போகிறான் அப்படின்னாவே அந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தான் அவன் போகிறானே தவிர அது நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சால் அவன் போகிறதே இல்லை கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ அந்த எதிர்பார்ப்புகளை சரியான வகையில் கிரியேட் பண்ண வேண்டியது அந்த மூவி டீமோட வேலை தான். நாங்கள் இந்த படத்தில் இதைத்தான் காட்ட போகிறோம், இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்தில் இருக்க போகுது அப்படின்னு கரெக்டான எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ண வேண்டியது அந்த மூவி டீமோட வேலை. அதை அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆப்பு. ஆனால் இன்னொரு விஷயமே நம்ம தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மூவி டீம் வந்து படம் இவ்வளோதாப்பா இருக்க போகுது, இந்த படத்தில் ஃபைட்லாம் அவ்வளோவா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டரோட படத்தை ப்ரொமோட் பண்ணியிருந்தும் மக்கள் வந்துட்டு இது ஒரு தரமான படம் நினச்சிட்டு வந்து ஏமாந்து போயிருக்காங்க. அது என்ன படம்னா விடாமுயற்சி தான்.
விடாமுயற்சி திரைப்படம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறப்பவே ஒரு கேஷுவலான படம் தான். இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அஜித் குமாருக்கு வந்து மாசான சீக்வன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க ப்ரொமோட்டே பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இது மாசான படம் அவங்களே நினச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்து இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தானுங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அவ்வளோதான் மைனஸே தவிர நம்ம ஊரில் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணானுங்க. இப்படி மக்கள் மேலேயும் கொஞ்சம் தவறுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆக மொத்தத்தில் ஒரு ஆர்கானிக்கான எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சரியான முறையில் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கத்தான் வேணும். அதை வந்துட்டு தடுக்கவும் முடியாது. அப்படி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைனாலும் அந்த திரைப்படத்தினுடைய கதை நல்லா இருக்கு அல்லது ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, கேரக்டர் டிசைனிங் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த படம் ஓடத்தான் செய்யும். நாங்கள் எதிர்பார்த்த வந்தது இதில் இல்லை அப்படின்னாலுமே படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் வரும். இதுக்கும் ஒரு உதாரணம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஐ திரைப்படம். அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது வேற. என்னன்னா, நம்ம சங்கர் அவர்கள் இந்த இந்தியனில் வந்துட்டு லஞ்சத்தை பற்றி காட்டினாரா, சிவாஜியில் வந்துட்டு கருப்பு பணத்தை பற்றி காட்டினாரா, ஸோ அந்த மாதிரி ஐ திரைப்படத்தில் வேற ஏதாவது ஒரு சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூ பற்றி காட்டுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் உள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணலை. இருந்தாலுமே அது ஒரு தனிநபருடைய கதை. அந்த கதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, அந்த ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த படமும் நல்லாவே ஓடிச்சு. எதிர்பார்த்து வந்தது அதில் இல்லை, இருந்தாலும் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸ் தான் ஐ திரைப்படத்திற்கு வந்துச்சு. அதுவே ஒரு மிக்சடு ரிவ்யூஸாக வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் படத்தில் இல்லைன்னாலாம் அந்த படம் தோற்று போகாதுங்க. சரியான கதையும் திரைக்கதையும் அமையலானா மட்டும்தாங்க அந்த படம் தோற்று போகும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போங்க, எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுட்டு படத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு படத்தை கெடுத்துருமா, அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கெடுத்துருமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.